ஜாதகம் கணிப்பது போல் நியூமராலஜியும் கணிக்க முடியும்? கண்டிப்பாக கணிக்க முடியும். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. 1, 4, 6, 8, 3 சிறப்பு வாய்ந்த நம்பர்கள். இந்த நம்பரில் இந்த 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனி, பாதக சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, அஷ்டாஷ்டம சனி எந்த சனி நடந்தாலும் சிறப்பான பெயரை வைப்பதனால் தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாவோட போயிடுச்சு. நம்ம பேரை நம்மளே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பேரை கூப்பிட்டு பழகிக்கணும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வேலை செய்யும். அந்த 8 நீதிமானாக இருப்பாங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவராகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கான எண்ணியல் தீர்வு என்ன? ஒரே தீர்வு பெயர். இப்போ சுக்கிரனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அடி வாங்கினாலும் அதை தொடச்சி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 9, 8, 7 நல்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு நம்பர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா எண் கணித நிபுணர் யாமினி ஆனந்தகுமார் அவங்க கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லா இடங்களையுமே அதிகமாக நியூமராலஜி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன வச்சு தான் எல்லா முடிவுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன வண்டி வாங்கினா கூட ஒரு விஷயம் பேர் வைக்கிறதுல இருந்துமே நம்பர் இத்தனை எண்ணில் தான் இருக்கணும், இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற முறையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிறந்த தேதியின் அடிப்படையில் 2025க்கு சமமான சக்தி வாய்ந்த எண்கள் என்ன? 1, 4, 6, 8, 3 சிறப்பு வாய்ந்த நம்பர்கள். இந்த நம்பரில் இந்த 2025 ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. இதில் அதிகமாக பார்த்தா வந்து ஒற்றைப்படை எண்கள்லாம் வந்திருக்கு. எதுவுமே 2, 4, 6 அந்த வரிசையில் வராமல் அதிகமாக நடுவில் வந்து ஒற்றைப்படை எண்களும் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஒற்றைப்படை எண்கள் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துல தான் இருக்கார். எல்லா எண்களுமே சிறப்புக்குரிய நம்பர்கள் தான். அந்த சிறப்புக்குரிய நம்பர்கள் வந்து சிறப்பான முறையில் பெயர் வைப்பதனால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சக்தியாக நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். ஓகே. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? குரு எடுத்துப்போம். நம்ம 3க்குரியவர் குரு எடுத்துப்போம். 12 எடுத்துப்போம். அவருமே குரு தான். அப்போ 1ல் சூரியன் இருக்காரு, 2ல் சந்திரன் இருக்காரு. அப்போ 12, 3 சந்திரனும் சூரியனும் ஒரே டைமில் பிரகாசிக்க முடியாது. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் முன்பாதி கொஞ்சம் சுமாராகவும் பின்பாதி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அப்போ அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு சரியான பெயரை அமைச்சோம்னா நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையும். எல்லா செல்வ செழிப்பும் அவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான எண்ணில் வந்து பேர் வச்சா நல்லா இருக்கும்? இப்போ 3ல் பிறந்திருக்காங்கன்னா நம்ம 5ல் பேர் வைக்கலாம். அப்புறம் 3க்குரியவர் கூட்டி எண்ணையும் நம்ம கணக்கு பண்ணணும். கூட்டியன் வந்து முதல்ல 3ல் இருக்கும்போது கூட்டியன் பின்னாடி 2ல் இருக்காரு. அப்போ என்னன்னா அந்த இடத்துல குருச்சந்திர யோகம் அமையுது. அந்த குருச்சந்திர யோகம் அமையும் போது அவங்களுக்கு புதனுக்குரிய பெயரை நம்ம வைக்கணும். எல்லாருக்கும் பொதுவான காமனான 6ல் வைக்கக்கூடாது. 6 வந்து சுக்கிரன், 3 வந்து தேவர். அப்போ வாழ்க்கை எதிரும் புதிரும் ஆயிடும். ஸோ ஒரே வரிசையிலையும் வைக்கக்கூடாதுங்கிறீங்களா? 3, 6, 9 இந்த மாதிரியும் வைக்கக்கூடாதா? அதாவது 1, 4, 8 இவங்க ஒரு வட்டம். சூரியனோட நிழல் கிரகம் தான் ராகு. புரியுதுங்களா? அப்புறம் 3, 6, 9 ஒரு வட்டமா இருந்தாலுமே ஒருத்தருக்கு சிறப்புக்குரியது இருக்கு. தேவர், அசுரர் ஒரு. அப்போ அவங்களுக்கு ஏற்றாற் போல பேர் வைப்பது நல்லது. நியூமராலஜி எண் கணிதமும் அதோட சிறப்பை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்களேன். கையெழுத்தே தலையெழுத்து. ஒவ்வொருவரோட கையெழுத்தும் அவங்களோட தலையெழுத்து தான். கிரகங்கள் தான். ஒரு அப்பர்னான்னு பேர் வச்சுக்கிட்டா கூட HAPHARNA அது எதில் வேலை பார்க்குது? நீங்கள் அஷ்டம சனி, பாதக சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, அஷ்டாஷ்டம சனி எந்த சனி நடந்தாலும் சிறப்பான பெயரை வைப்பதனால் தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாவோட போயிடுச்சு. சரிங்களா? நல்ல ஒரு நம்ம வீடே வந்து வாஸ்துப்படி அமைஞ்சு இருந்தாலுமே எல்லாமே ப்ராப்பராக பார்த்தா நம்ம அந்த வீட்டுக்கு போயிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம பிறந்த தேதிக்கு ஏற்றாற் போல பெயர் அமையலைன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா நம்ம எண்களுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாட்கள் செய்கிறதை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள். ஒவ்வொரு நாட்களும் வேலை செய்யும்.
இப்போ வந்து அதிகமா ஜாதகம் எல்லாம் கணிப்பாங்க, கட்டம் வச்சு ஜாதகம் எல்லாம் கணிப்பாங்க, கிரகம் லக்கணம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த கட்டம் கணிக்கிறது, ஜாதகம் கணிப்பது போல் நியூமராலஜியும் கணிக்க முடியும்? கண்டிப்பாக கணிக்க முடியும். இப்போ ஒரு குழந்தை 15/6/1992 பிறக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாம எழுத்துல பேர் வைங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த குழந்தை காலையில் 7 மணிக்கு ஜனனம் எடுக்குதுன்னு வைங்க. விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், மிதுன லக்னம். அப்போ கேட்டை நட்சத்திரத்துடைய எழுத்து என்ன, யாய், அந்த எழுத்தை நம்ம எடுத்துக்கணும். ஜனனகால ஜாதகத்தை கணித்து நேம் நம்பரும் வைக்கணும், பிரமிடு நம்பரும் வைக்கணும், ஹிப்ரூ நம்பரும் வைக்கணும். முதல் தேதி ஒரு 6 கூட்டிய 4 இதை மட்டும் கணக்கு பண்ணி வைக்கக்கூடாது, அதுக்கும் சேர்த்து பிரமிடு போடணும். அதுல என்ன நம்பர் ஆதிக்கம் புரிகிறாரு. இப்போ நீங்க கட்டப்படி கேட்டீங்களே, இது எப்படி கணிச்சு வைக்க முடியுமான்னு. அந்த குழந்தைக்கு அந்த கட்டத்துல மிதுன லக்னம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து மேஷம், ரிஷபம் ஒண்ணுன்னா நம்ம போடுறோம், மிதுனம் போடுறோம், கடகம் போடுறோம். அதே மாதிரி நியூமராலஜிலுமே நம்பர்ஸ் போடுவோம், 22, 21 அப்படி போடும்போது அந்த லக்னத்துல அவர் எங்க ஆட்சியில இருக்காருன்னு பார்த்துட்டு 6, 8, 12 அடிச்சுட்டு மீதமுள்ள நம்பரை அந்த குழந்தைக்கு சூட்டபிளா இருக்குமா செக் பண்ணி வைக்கணும். வெறும் நேம் நம்பர் மட்டும் பார்த்தா போதாது, பிரமிடு நம்பரையும் முப்பரிமாண ஆற்றல் இதையும் செக் பண்ணி வைக்கணும். அந்த குழந்தைக்கு நாம எழுத்தும் கரெக்டா இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வெறும் தேதி மட்டும் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி வேங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் புரிய வைப்போம். நாங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், வினோத்னு இருக்கு. ஸோ அந்த இடத்த சப்த ஒலியே சொல்றேன், நோன் வருது, அதை வேண்டாம் சொல்லுவோம். லோகேஷ் வருது, லோ வேண்டான்னு சொல்லுவோம். நாம எழுத்து இருந்தாலுமே எது வேணும் வேணாலும் அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்க வந்து சொல்லுவோம். நாங்க இப்போ அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் நேரம் காலம் இந்த நியூமராலஜி இதெல்லாம் பார்த்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த நடிகை பிடிக்கும், எனக்கு எங்க சித்தியை பிடிக்கும், எங்க அம்மாவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சிருப்பாங்க. இப்போ சடனா அந்த பேரை மாத்தணும், எனக்கு இந்த பேர் ராசியாவே இல்லைங்க, நிறைய விஷயங்கள் வேலைகள் பண்றேன், எனக்கு நிறைய தடங்கல்கள் இருக்கு, எனக்கு இந்த பேர் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன், மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படி மாத்திக்கலாமா? கண்டிப்பா மாத்திக்கலாம். நம்ம மாத்தி கசட்ல ப்ராப்பராக கொண்டு வந்து எழுதலாம். இல்லை என்னால் கசட்டில் தான் மாற்ற முடியாதுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு 6ல் பிறந்திருக்காங்க அப்படின்னா 24 முறை 15 முறை மேலோங்கி எழுத சொல்லுவோம். இப்போ அவந்திக்கார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த நேமை வந்து 24 வாட்டி காலையில் எழுத சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேரை யாரும் புது பேரை கூப்பிட மாட்டாங்க. கசட்டில் மாற்றுறதுக்கு சில பேருக்கு சோம்பேறித்தனப்பட்டா நம்ம பேரை நம்மளே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பேரை கூப்பிட்டு பழகிக்கணும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, நம்ம மூளை இருக்குது, கிட்னி இருக்குது, எல்லாமே உள்ள சத்தத்தோடு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது, கேட்டால் நம்மளால அதை தாங்க முடியாது. ஆனால் நம்ம காது என்ன பண்ணுது, வெளிப்புற சத்தத்தை உள்ளே கேட்குது, உள்ளே கேட்டு பிரெயினுக்கு கொண்டு போகுது. அப்போது நம்மளோட பேரை நம்ம சொல்லி அதுக்கு வலுவான விஷயத்த ஊட்டணும். அதிகமாக வந்து திருமண பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க. ரஜ்ஜு பொருத்தம், 10 பொருத்தங்கள் இருக்குதா, 8 பொருத்தங்கள் இருக்குதா, நிறைய விஷயங்கள் திருமணம் வந்தாலே பொருத்தங்கள் பார்ப்பாங்க. இதில் இந்த எண்ணில் இருக்கிற ஆள் தான் இந்த எண்ணில் இருக்க ஆளுக்கு வந்துட்டு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறோம், கன பொருத்தம், மன பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், எல்லா பொருத்தமும் பார்க்குறீங்க. எல்லா பொருத்தமும் பார்க்குற நீங்கள் ஒரே ஒரு தேதி பொருத்தம் பார்க்கலாம்ல. அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு தேதி பொருத்தம் பார்த்தா இன்னும் விசேஷம். தேதி பொருத்தம்னா இப்போ ஒருத்தவங்க வந்து 5ல் இருக்காங்க, அவருக்கு பொருந்துற நம்பர் யாரு, அதே 5ல் இருக்கவங்கள பண்ணக்கூடாது. இவங்களுக்கு இருக்க அந்த கோவம், பதட்டம், வீரியம் அதே எதிர்த்தரப்புக்கு இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு சூரியன் இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவன் இருக்கலாம், 2 பேரும் குடும்ப தலைவனா இருக்க முடியாது. புருஷன் முன்னாடி 2 பேருக்குமே அந்த ஆக்கிரமிப்பு இருக்கும். அப்ப இவங்க 5ல் இருந்தாங்கன்னா இந்த எதிர்த்தரப்பாளுக்கு 3 இருக்கணும். இப்போ அமாவாசை, வளர்ப்பிற, தேய்பிற, அஷ்டமி, நவமி, தசமி இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம. அப்போ தேதியும் பார்க்கலாம், இதையும் பாருங்க, நான் வேண்டாம் சொல்லலை, அதில் இதையும் சேர்த்து பார்த்தா விசேஷம். என்னன்னா கூட்டு எண் 1ல் திருமணம் நடந்தால் திரும்ப திரும்ப அவங்களோடய சேர்ந்து வாழ்வாங்க. கோர்ட் வரைக்கும் போனால் கூட திரும்ப வந்து அவங்களோடய வாழ்ந்து இன்னொரு குழந்தையும் பெற்றுப்பாங்க. பேர் வைக்கிறதுலேயே நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. சில பேருக்கு பேர் வந்து எப்படி கூட்டினாலும் அது 1ல் முடிஞ்சா, இல்லை எப்படி கூட்டினாலும் 6ல் முடிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும், இந்த எண்ணில் வச்சா ரொம்ப ராசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லுவாங்க? இப்போ பொதுவாக எல்லாம் 1 6 சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு வயிறு வலி இருக்கும், எனக்கு தலைவலி இருக்கும், நான் தலைவலிக்கான மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும், உங்களுக்கு வயிற்று வலி மாத்திரைக்கான சாப்பிட்டா தான் சரியாகும். எல்லாரும் ஒரே மாத்திரை சாப்பிட்டா சரியாகுமா? ஆகாது இல்லையா? அப்போ 7ல் ஒரு குழந்தைக்கு பிறந்த தேதி இருந்தால் 3ல் பேர் வைங்க, நட்புக்குள்ள பெயரை வைங்க. காமனாக 1 6 வைக்காதீங்க. யார் யார் எந்தெந்த ஆதிக்கத்தில் பிறந்த தேதி இருக்காங்களோ அதுக்கான நட்பு நம்பர் பாருங்கள். எல்லா நம்பரும் சிறப்பு வாய்ந்த நம்பர் தான். இது மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்களோ தவிர மீதமுள்ள நம்பர் யாரும் பார்க்கறது கிடையாது. இப்போ 7 சொல்லுவோம், ராகு கொடுப்பார் கேது கெடுப்பாருவாங்க, அப்படி இல்லை சரிங்களா? அவர் தலைனா இவர் வாளுன்ற மாதிரி இவர் கொடுக்குற மாதிரி கேதுவும் கெடுப்பார். எடுக்கிற அந்த டைமில் இப்போ 2 7 பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மீகத்தில்
ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க. ஜோதிடத்தில் கலை நேரத்தில் ஒரு ஸ்லிப்பர் கீழே அறந்து போனால் கூட அதை அழகாக நுண்ணியமாக தச்சு அதை சரி பண்ணி போடணும்னு நினைக்கிற ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பரெல்லாம் யாருமே சொல்கிறதே கிடையாது. நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் 8, 18, 28 இதில் பேர் வைக்கக்கூடாது, எந்த நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்? 8 வந்து சனியோட வீடு, சனியோட நம்பர். மகரமும் கும்பமும் பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. அவர் வீட்டுக்கு சின்ன சின்ன குறும்பு பண்ணுவார், ஆனால் அழிக்கணும்னு நினைக்க மாட்டார். இப்போ சுனாமி பார்த்தீங்கன்னா 26/12/2004 வந்து 8/8 2/8 வந்தது சுனாமி வந்து நடந்தது. இன்னைக்கு 20 வருஷங்களுக்கு கடந்துருச்சு. இந்த 20 வருஷம் நடுவில் சின்ன சின்ன வெள்ளம் அப்படி அந்த மாதிரி தான் வந்ததே தவிர சுனாமி வரலை. அப்போ ஏதோ ஒரு டைமில் நடக்கிறத வச்சு 8 கெட்ட நம்பர் சொல்லக்கூடாது. 8ல் நிறைய நீதிமான்களும் இருக்காங்க. நல்ல பெயர் அவங்களுக்கு இருந்ததுன்னா, சனியோட புதன் சேர்ந்து நல்ல பெயர் இருந்தால் அந்த 8 நீதிமானாக இருப்பாங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவராகவும் இருப்பாங்க. அப்போது அந்த 8 வந்து அந்த அந்த தேதியில் இருந்தாங்கன்னா, அந்த தாய் தந்தையர் சிறப்பான முறையில் பெயர் வச்சாங்கன்னா நல்ல அதிகாரப்பூர்வமாக நல்ல ஒரு போலீஸர், இராணுவம், நல்ல தலைமை பதவியை அவங்க வகிப்பாங்க. ஓகே, 18 கேட்டிங்க. 1 வந்து என்ன, முன்னாடி சூரியன் வந்துடுறாரு, பின்னாடி 8 யாரு, சனி பகவான் வந்துடுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப துருன்னு இருப்பாங்க. பின்னாடி பார்த்து எப்படின்னா உடம்பு தான் உடல்நிலை சின்ன சின்ன உபாதைகள் வரும், ஆனால் மூளைக்கு சோர்வு கிடையாது. அப்போ அந்த 18ல் இருக்கவங்களுக்கும் சிறப்பான முறையில் அவங்க பெயர் அமைச்சு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் எண்கள் பார்த்து தான் நீங்கள் நம்ம பிறந்த தேதியோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எண்ணு வச்சு தான் பேர் வைக்கிறாங்க. ஸோ சில பேர் என்னென்னா வந்து என்னோட குலதெய்வம், எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளின் பேரை வைக்கிறாங்க. குகன் வைப்பாங்க, முருகனோட பேரை வச்சு இந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன் முன்னாடியே முடிவு பண்ணி வந்துட்டு கடவுளோட பேர் வைப்பாங்க. அது வந்து எந்த வகையில் சாத்தியம்? கடவுள் பேரை தாராளமாக வைக்கலாம்ப்பா, ஆனால் அந்த பிறந்த தேதிக்கு ஏற்றாற் போல பெயரை வந்து பொருந்தி வச்சுக்கணும். இப்போது குகன் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, குகன் கூப்பிடும் போது நல்லா இருக்கணும், எஸ் குகன் சொல்லும்போது நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுறோம், எஸ் குகன் சொல்லி வச்சிடறோம். யார் எத்தனை பேர் எஸ் குகன் சொல்லி கூப்பிடுறதில்ல, வெறும் குகன் தான்றோம். அப்போ அந்த கூப்பிடுற நேமும் நல்லா இருக்கணும், இனிஷியலோட வைக்கிற நேமும் நல்லா இருக்கணும். எந்த கடவுள் பேர் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் விஜயலட்சுமி, அஷ்டலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, வித்யாலட்சுமி எந்த பெயர் வேணால் பெயர் சூட்டுங்க. ஆனால் சரியான முறையில் பிறந்த தேதிக்கு ஏற்றாற் போல் வச்சிங்கன்னா நிச்சயம் ஜெயம். உடல் ஆரோக்கியத்துக்கும் மன அமைதிக்கான எண்ணியல் தீர்வு என்ன? ஒரே தீர்வு, பெயர் மாற்றம் செய்வது. பெயரில் வந்து தவறுகள் இருக்குது, சரியில்லைன்னும் போது பெயரை சரியாக எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா சக்கராசும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த பெயராக தான் இருக்கும். நம்மளை கூப்பிடுற பெயர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆமாம், கூப்பிடுற பெயர் சப்த ஒலி கரெக்டாக இருக்கணும். இப்போ ஹரிஷ் என்ன கூப்பிட்றோம், அந்த இடத்துல இஷ் ஃபார்ம் சவுண்ட், மோனிஷ். அப்போ அந்த அந்த சப்த ஒலிகள் சவுண்டெல்லாம் சரியான முறையில் இருக்கணும். ஓகே, இந்த பேர் சரியான பேர், இந்த பேர் வந்து ஒரு சரியான அமைப்பான பேர் அப்படின்னா நீங்கள் இப்போ முடிகிறது சொல்கிறீங்க, இஷ், நோத் இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வார்த்தையில் ஆரம்பித்து இந்த வார்த்தையில் முடியும்னா எந்த இது கரெக்டான பெயர்? அதாவது வந்து இப்படி நம்ம மொட்டையாக இதை எடுக்க முடியாது, அந்த தேதியை வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ சக்தி வந்து சாமியோட பெயர் சில பேருக்கு நல்லா பொருந்தி இருக்கும், சில பேருக்கு பொருந்தி இருக்காது. ஏன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தில் 3 இருக்கும்போது 6ல் வச்சுருப்பாங்க. அப்போ பொருந்துறது எல்லாமே நம்ம பிறந்த தேதியும் ஜனனகால ஜாதகத்தையும் கணித்து வைப்பது நல்ல சிறப்பு. புதிய வீடு வாங்குவதற்கும் இல்லை புதுசாக வீடு கட்டுவதற்கும் எந்த எண்ணியல் தேதிகள் சிறந்தது? எண்ணியல் தேதிகள் அவர்களோட பிறந்த தேதியை எடுத்துக்கணும். எப்போவுமே பொதுவான கருத்தை சொல்லவே கூடாது. அவங்களோட பிறந்த தேதியை எடுத்து அவங்க 1 3 இருக்கட்டும், 1 7 இருக்கட்டும், 1 5 இருக்கட்டும், இந்த மாதிரி 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 இப்படி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணிவிட்டு எது அவங்களுக்கு லக்கியாக இருக்குமோ அந்த நம்பரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த தேதியில் தான் போய் வாங்கணுங்கிற, அந்த தேதியில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் திரும்ப திரும்ப வாங்குவாங்க, திரும்ப திரும்ப அந்த செயலை செய்வாங்க. சில பேர் இந்த விஷயமெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக திருப்பி அமையும். அது என்ன காரணம்? யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ ஆஸ்ட்ராலஜி வந்து பட்டி தொட்டி ஃபுல்லாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு குழந்தை ருதுவானாலும் பிறந்தாலும் உடனே என்ன பண்ணுறோம், அதை உடனே ஒரு ஐயர்கிட்ட போய் கேட்குறோம், உடனே அதை பார்க்குறோம், நாம பேர் எடுக்கிறோம். அது எல்லா இடத்துல பரவி இருக்கு. நியூமராலஜி வந்து பரவல, அது பரவணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இருக்கேன் நான்.
ஸோ நிறைய விஷயங்கள் நியூமராலஜியில் பார்க்குறாங்க. ஸோ சில எண்களில் பிறந்தவங்க பார்த்தா இந்த எண்ணில் பிறந்தவங்க இந்த குணத்தோடு தான் இருப்பாங்க. சில பேர் எப்பயும் பார்த்தா உருன்னே இருப்பாங்க. சில பேர் பார்த்தா எல்லா விஷயத்தையுமே போல்டாக எடுத்துப்பாங்க. சில பேர் பார்த்தா எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது குணநலங்கள் இருக்கா? சொல்ல முடியும். இப்போ சுக்கிரனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அடி வாங்கினாலும் அதை தொடச்சி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. இது சுக்கிரன். குரு எப்படின்னா எல்லாத்தையுமே சைலண்ட்டாக கேட்டுப்பார், என்ன பேசினாலும். ஆனால் அந்த பேசுகிற வார்த்தையை மூளைக்கு கொண்டு போயிட்டு யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவார். 2 வந்து எப்படின்னா குழப்பத்திலே இருப்பாங்க. 15 நாள் நல்லா கலகலகலாம் பேசுவாங்க. அடுத்த 15 நாள் சோஃபாவில் போய் ஏறி உட்காந்துப்பாங்க. என்ன ஏதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சந்திரன்ல குழப்பவாதியாக இருப்பார். ஆனால் அதேமாதிரி அறிவுத்திறனும் நிறைய இருக்குது, கற்பனை திறனும் நிறைய இருக்குது அவருக்கு. சரி, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த நம்பரில் இருக்கிறவங்களாம் ஸ்போர்ட்ஸில் சிறப்பாக இருப்பாங்கன்னா எந்தெந்த நம்பரில் இருக்கவங்க? 9ஆம் நம்பர் செவ்வாய்க்குரியவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். அது ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்தாலும் எந்த ஒரு விதம் வீரியமாக செயல்படுவாங்க. அதேமாதிரி 8ம் சொன்னோம் பார்த்தீங்களா, 8க்கும் நிறைய பவர் இருக்குது. உடம்பளவில் வீக்காக இருந்தாலும் மூளைக்கு ரொம்ப பவர் கொடுப்பார். 9, 8, 7 நல்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகே, எண் கடிதம் அதாவது நியூமராலஜி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.